இருக்கோம் சார். ஒரு முதல்வர் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. கல்லூரி முதல்வர் எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வெளியே கூட வந்து பார்க்கவே இல்லை சார். எங்களை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இத்தனை போலீஸ்ட் இங்க பாருங்க 100 பேர் தான் இருக்கிறோம். நாங்க ஜீப் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே இருந்து கூட எங்களை உள்ள கூட விடவே மாட்டாங்க. சரி நீங்க வெளியே வாங்க, ஒரு செயலாளரை நாங்க கூப்பிடுறோம். மேல தான் சார் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. கீழே வந்து பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் அவங்களா எங்க கோரிக்கையை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நாங்க பேசுறதை கேட்டா கூட போதும் சார். அதை கூட கேட்க மாட்டாங்க. கல்லூரி முதல்வர் கூட வெளியே கூட இன்னும் வரவே மாட்டாங்க சார். ஏன்னா பயப்படுறாங்க, நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சார். செயலர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வச்சு பேசுறாருங்க சார். போன வருஷமே நான் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லார்கிட்டையும் இதே வார்த்தையை தான் சார் கேட்கிறாரு. நீ என்ன ஜாதின்னு கேட்கிறாரு சார். இது பச்சையப்பன் கல்லூரியில வந்து இது நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க சார். பச்சையப்பன் கல்லூரியில இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டதே கிடையாது. கேட்டா இது பச்சையப்பன் முதலியார் கல்லூரியா, முதலியார் பசங்க மட்டும் தான் இப்ப இங்க வந்து படிக்கணுமா? எங்களை மாதிரி பசங்க யாருமே படிக்க கூடாதா? கல்லூரிக்குள்ள நாங்களே வந்து ஜாதியை பாக்குறது இல்ல, ஆனா இவங்க வந்து ஜாதியை பாக்குறாங்க சார். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நியாயமா கேள்வி கேட்டவங்களை வந்து பேராசிரியர்களை வந்து எல்லாரையுமே வந்து பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க சார். பேராசிரியர்களும் சரி 2 பேராசிரியர்கள் வந்து பணியிட நீக்கம் செஞ்சாங்க சார். 4 மாணவர்களை வந்து இடைக்காலம் நீக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க சார். அதை நாங்க கேட்டு போராட்டம் பண்ணா எங்களே வந்து மிரட்டுறாங்க சார். தயவு செஞ்சு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த 6 கல்லூரியும் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு முதல் கோரிக்கையா நாங்க எடுத்து வைக்கிறோம் சார். அதுவும் இல்லாம எங்களை கேட்டுக்குள்ள நாங்க உள்ள போனாலே உள்ள விடவும் மாட்டாங்க. ஆர்ட்ஸ் கேட்டையும் பிளாக் பண்றாங்க, அந்த சயின்ஸ் பிளாக் கேட்டையும் பிளாக் பண்றாங்க. நாங்க எப்படி உள்ள போனாலும் ஜெயில் மாதிரிங்க சார். உள்ள 2 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ற வேண்டியதா இருக்குது. உள்ள 2 மணி வரைக்கும் இருந்து கூட ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா 10க்கு 10 தான் இருக்குது. நம்ம ரெஸ்ட் ரூம் எவ்வளவு பெருசு இருக்குது? 10க்கு 10 தான் சார் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம்ல 2000 மாணவர்கள் எப்படின்னு சார் போக முடியும்? ஒரு சரியான கழிப்பறை வசதியே இல்ல சார். ஆனா அவங்களுக்கு தனித்தனி பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குங்க சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா டீசெண்டா வச்சிருக்காங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இல்லாத ரெஸ்ட் ரூமா தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு சரியான குடிநீர் இல்ல சார். நாங்க அப்படி ரெஸ்ட் ரூம் வரணும்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்தா கூட எங்க ஐடி கார்டு வந்து புடிங்கி வச்சிருது. அதுக்கு வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி எதனா லெட்டர் எழுதி கொடுத்து தான் நாங்க வந்து ஐடி கார்டு வாங்குற மாதிரி இருக்குது சார். இது ஒரு நடக்குது சார். இது வரைக்கும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறோம். நாங்க நடத்தினா கூட எங்களே மிரட்டுறாங்க, டிசி குத்துறாங்க, டிசில பிளாக் மார்க் போடுறாங்க சார். இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு சார். பிளாக் மார்க் போற அளவுக்கு இவங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா? நாங்க போராட்டம் பண்ணா தப்பாங்க சார். நாங்க எடுத்து கேள்வியே கேட்க கூடாதா? நாங்க பஸ் பாஸுக்கும் நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்க அடிப்படை விஷயத்துக்கும் நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம். எதுக்குமே நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எங்களுக்கு இந்த அறக்கட்டளையே வேணாம் சார். முழுக்க தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்க கல்லூரியை வந்து அரசே நடத்தணுங்க சார். இதுதாங்க சார் எங்க முதல் கோரிக்கை. செயலர் வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அவர் தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பணும். முதல்வர் வந்து எங்களுக்கு மாத்தணும், தலைவரை வந்து எங்களுக்கு மாத்தணும் சார். இதுதாங்க சார் எங்க முதல் கோரிக்கை. உள்ள எங்களை விடமாட்டாங்க. அவங்க உள்ள உற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். நாங்க எங்க கோரிக்கையை வந்து எங்க கல்லூரி முதல்வர்கிட்ட நாங்க போய் சொல்லணும். இல்லன்னா எங்க கல்லூரி தலைவர்கிட்ட நாங்க சொல்லணும். அவங்கள வந்து வெளியே வந்து பார்க்க சொல்லுங்க சார். இன்னும் கூட பார்க்க மாட்டாங்க. எங்க போலீஸ் கூட பாருங்க, நாங்க பொதுமக்களை வந்து எந்த ஒரு இடையூறே பண்ணவே இல்லை. ஆனா எங்களை இந்த அளவுக்கு கேட்லாம் போட்டு 100 பேர் இந்த ஒரு இதுல அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க சார். என் பேர் ராகுல் சார். தமிழ்துறை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன் சார். தமிழ்துறை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன் சார். 3rd இயர் படிக்கிறேன் சார். கோஷம் மட்டும் போட சொல்ல லைவ்ல இருக்கு. அப்படியே கோஷம் மட்டும் கொண்டு போ. ரத்து செய்